வணக்கம் நண்பர்களே. 2013, 2017, 2019 இன்ன வரைக்கும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க 82லிருந்து 90க்கு மேற்பட்டு டெட் பாஸ் பண்ணவங்களோட கவனத்துக்கு, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் 2013 வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட 90க்கு மேற்பட்டு எடுத்து வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பணி வழங்க கோரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? கோரிக்கைகள் போய்கொண்டே இருக்குது. அமைச்சர் செங்கோட்டையன்கிட்டையும் சிஎம் கிட்டையும் போய்கிட்டு இருக்கு. அரசு பொறுத்த வரைக்கும் மதில் மேல் பூனையாக இருக்குது. எந்த பக்கம் குதிக்குதுன்னு தெரியாது. சரிங்களா? என்ன இந்த இன்னும் அவங்க சொன்ன டைம் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20 தேதி ஆயிடுச்சு. ஜனவரியில் இறுதிக்குள்ளே அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 19 ஆயிடுச்சு இன்னைக்கு தேதி. இன்னும் 11 நாள் தான் இருக்குது. சரிங்களா? எனக்கு வந்த தகவல் படி அமைச்சர் அவங்க கோரிக்கையை நிராகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதிகாரப்பூர்வ தகவல், நான் வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போஸ்டிங் போடுறேன் அப்படின்னு தெளிவான அதிகாரப்பூர்வ தகவல் இன்ன வரைக்கும் வெளியிடல. சரிங்களா? அதை தெரிஞ்சுக்குங்க. எந்த பக்கம் என்னால் குதிக்கலாம். 82லிருந்து 89 இந்த 2013, 2017, 2019 இந்த காலகட்டங்களில் பாஸ் பண்ணவங்க 90க்கு மேற்பட்டு எடுத்திருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப கவனமாக சொல்கிறேன், எச்சரிக்கையாக இருங்க. அரசு எந்த பக்கம் என்ன குதிக்கலாம். போஸ்டிங் போடுவாங்க வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, நீங்களும் உறுதியாக இருந்துடாதீங்க. 82 ரிலாக்ஸேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி, 19 வரைக்கும் பாஸ் பண்ணவங்களும் சரி, தேர்வுக்கு தயாராகிருங்க. சரிங்களா? ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாகிருங்க. காலச்சூழல் எப்படின்னு தெரியாது. இந்த மாத இறுதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வேக்கன்ட் லிஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. அதிகபட்சமாகவே வேக்கன்ட் வரும் கட்டாயம். 3800ன்றதெல்லாம் சும்மா பேச்சு. அது 10,000 கூட இருக்கலாம். செகண்ட் கிரேடும் சரி, பிடியும் சரி, 10,000 வேக்கன்ட் கூட வரலாம். வேக்கன்ட் அதிகம், படித்து அடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். சரிங்களா? கவனமாக இருங்க. நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. கால விரயம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மணி நேரமும் பொன்னான நேரம். கால விரயம் ஏற்படுத்திடாதீங்க. யார் முந்திக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிருங்க. சரிங்களா? இவ்வளவு நாள் தொடாமல் இருந்தாலும் சரி புத்தகத்தை, இனி தொட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே ஃபுல் பண்ணிட்டாங்கன்னு வைங்க இருக்கிற வேக்கண்ட்லாம். அடுத்த ஆட்சியில் எப்படி போடுவாங்க? மாணவர்களோட விகிதம் அதிகமாக இருக்குது, இப்போ ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆட்சியில் எப்படி போடுவாங்க ஆக இந்த முறை வர அறிவிப்பை தவறிவிட்டால் நிச்சயம் 10 வருஷம் கடந்துடுவீங்க. நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல்.